ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தபசு காலத்தின் 20வது நாளில் உங்களோடு இணைந்து அன்றைய வார்த்தையை தியானிக்கிற இந்த நேரம் ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆண்டவர். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கிருந்தாலும் தெய்வ பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் இந்த நாளின் தியானத்தில் இணைந்து ஆண்டவரை மையப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டு கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம். என்று சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 52 வரை. இந்த வசனங்களில் அடங்கியிருக்கிற வேத வசனங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரர்களே, இந்த பகுதி பர்திமேயு என்ற குருடன் எரிகோவின் வீதியில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த வழியில் இயேசு போகிறார் என்பதை கேட்டு அந்த பர்திமேயு என்ற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்குறான், வேண்டுதல் செய்கிறான். அவனை அமைதியாக இருக்கும்போது கேட்கும்பொழுது இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்டான். இயேசு அதை கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் கேட்டதாக வேதம் சொல்கிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக நீ போகலாம், உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அதன்படி அவன் சுகம் பெற்று பார்வை அடைந்து சென்றான் என்று பார்க்கிறான். என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார். உங்கள் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அதனால தான் இந்த பர்திமேயு என்ற குருடனுக்கு இயேசு சொன்ன பதில், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று உடனே அவன் பார்வை அடைந்தான். இந்த ரட்சிப்பு அற்புதத்துக்கு நேராய் நம்மை நடத்தும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்கிறது. இயேசு அந்த பர்திமேயு குருடனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அவரிடத்தில் நாம் வருகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அளவீடு ஆளப்படுகிறது, அளவீடு அதிகரிக்கிறது. Increasing our faith. Whenever we come closer to Jesus Christ, our faith increase. Whenever our faith increase, we are saved. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அவனிடத்தில் நெருங்கி வந்த பர்திமேயுவை பார்வை இல்லாத அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரட்சிப்பின் அனுபவம் அற்புதத்துக்கு நேராய் நடத்துகிறது, நம்முடைய குறைவை நிறைவாக்குகிறது. ரட்சிப்பின் அனுபவம் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்தும். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அவர் நன்மை செய்கிறவராகவும் குணமளிக்கிறவராகவும் அந்த பகுதியில் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். whenever he saw the people, அவர்களுடைய எண்ணங்களை படிக்கிறார், சிந்தனைகளை படிக்கிறார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை அவர் படித்துக் கொள்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை திரும்பி பார்த்தபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகள், வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டுள்ளமாய் இருக்கிறதை கண்டு மனதுருகினார் என்று பார்க்க. அவர் அன்புள்ள ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறவர் இயேசு கிறிஸ்து. என்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகளின் மத்தியில் ஆண்டரை விட்டு விலகி போயிடாதீங்க. அநேகர் குறைவு ஏற்படுகிற பொழுது, பலவீனங்கள் ஏற்படுகிற பொழுது, வியாதி பெறுகிற பொழுது, கடன் தொல்லை பெறுகிற பொழுது ஆண்டவரை மறந்து மறுதலிக்கிறவர்களாய் மாறுகிறார்.
அப்பொழுது அவர்கள் அன்பு தணிகிறது, குடும்ப உறவுகள் தணிகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு கெடுது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு கெடுகிறது, ஒரு குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் போகிறது. குறைவு ஏற்படுகிற பொழுது ஆண்டவர் இல்லை என்றால் பிரச்சனைகள் பெருகிறது, பிரிவினைகள் பெருகிறது, மனஸ்தாபங்கள் பெருகிறது, புறங்கூறுதல் பெருகிறது, சுயநலங்கள் பெருகிறது. இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். தேவைகள் நிறைந்த அந்த மனுஷன் பர்த்திமை, அவனுக்கு பார்வை இல்லை. அவனை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவனை கொண்டு வந்து வீதியில் வைப்பார்கள், திரும்ப வீதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவார்கள். அவன் இருக்கிற இடத்துலையே இருந்து கொண்டு பிச்சை கேட்டு பிழைத்து கொண்டிருக்கிறவன். அவனுக்காக அல்ல, அவனை சார்ந்தவர்களுக்காக தன் பணத்தை சேர்த்து அவர்களை பராமரிக்கிறவன, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். இதுதான் அந்த பர்த்திமையினுடைய சூழல். அவன் இயேசு அந்த வழியாக போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்பொழுது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டானோ உடனே he raised his voice. தாவீதின் குமாரனே, son of David, mercy upon me. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவன் அந்த ஸ்லோகனை அவன் சொல்ல ஆரம்பித்தான், விண்ணப்பிக்க ஆரம்பித்தான். எப்படியாச்சும் இந்த சத்தம் இயேசுடைய செவிக்கு எட்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஜனங்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதப்பான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை வாசித்தார். அந்த பகுதி அழகாக நமக்கு விவரிக்கிறார். எல்லாரும் அதட்டும் பொழுது இவன் அமைதலாக இல்லை, அதை விட இன்னும் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான். எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆண்டை விட்டு விலகிடாதீங்க. கம் க்ளோசர் டு காட். ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்வுக்கு சொல்யூஷன், நம்முடைய வாழ்வுக்கு தீர்வு இயேசு ஒருவர் மட்டுமே. என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டுகிற என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்வில் ஏற்படுகிற எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் குறைவுகளுக்கும் தேவைகளுக்கும் ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் ஒருவரால் மட்டுமே உன் கண்ணீரை துடைக்க முடியும், நிலையான சமாதானத்தை உனக்கு கொடுக்க முடியும், நிரந்தரமான ஒரு வாழ்வின் நிச்சயத்தை அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். He is a living God. அவர் ஒருவர் தான் வாழ்வளிக்கின்ற ஆண்டவர். பர்த்திமேயு இயேசுவை அறிந்த பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் நிறுத்தவே இல்லை, இன்னும் அதிகமாய் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். He is continuing to raise his voice. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன் குறைவை நிறைவாக்குவார், உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார். சோர்ந்து போகாதே, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பர்த்திமேயு குருடன் அந்த எரிகோவின் வீதியில் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். 49ஆம் வசனமும் 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் தெளிவாய் சொல்லுது. ஜீசஸ் ரெஸ்பாண்ட் ஹிஸ் வாய்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிட்ட பர்த்திமேயுவை அழைத்து வர சொன்னார். சீஷர்கள் போய் அவனை இயேசு அழைக்கிறார். அழைப்பு கொடுத்த உடனே திடன்கொள், தைரியமாயிரு, இயேசுன்னு கூப்பிடுறார் என்று சொன்ன பொழுது உடனே தன் மேல் வஸ்திரத்தை உதறி போட்டுவிட்டு அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. ஆண்டவராகிய இயேசு என்னை அழைக்கிறார்,
நான் அவரை நோக்கி பயணிக்கிறேன். அவனுக்கு தெரியாது எங்கே போகிறான், யாரை நோக்கி போகிறான் என்பது குருடனாகிய பர்த்திமேயுவுக்கு தெரியாது. ஆனால் அவனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார் மட்டுமே தெரியும். இயேசு அழைக்கிறார் என்ற காரியங்களை அவன் அறிந்தது மட்டுமே அவனுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பு. பார்வையற்ற ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி பயணிக்கிறான். ஒரு நம்பிக்கையோடு ஒரு பயணம். நான் இயேசுவை சந்திக்க போகிறேன், இயேசுவை நான் பார்க்க போகிறேன், இயேசுவோடு நான் பேச போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. பர்த்திமேயு குருடனை போல. என் அன்பு சகோதரி ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை கேட்டு விதண்டாவாதங்கள் வாக்குவாதங்கள் செய்து கொண்டு உன்னை நீயே கெடுத்து விடாத. உன் குறைவை நிறைவாக்குகிறவர் இயேசு உன்னை அழைக்கிறார். உன் வியாதியை சொஸ்தமாக்குகிற இயேசு உன்னை அழைக்கிறார். உன் வியாதியின் கூரைகளை சுற்றறிக்க அவரால் முடியும். உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகளை உண்டாக்குகிற எல்லா விதமான பலவீனத்தின் கட்டுகளில் இருந்தும் பிசாசின் அந்தகார சக்தியில் இருந்தும் இந்த உலக பிரகாரமான வாழ்வில் நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அழைக்கிறார். அவரை நோக்கி அவரை நெருங்கி வருகிறது தான் இந்த தபசு காலங்கள். இந்த தபசு காலத்தின் 20வது நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே இயேசுவிடத்தில் வா. அவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் உடைந்த உள்ளத்தை தேற்றுவார். எழுந்திருக்கிற அவயங்கள் செயல்பட வைக்க அவரால் முடியும். உன்னுடைய அவயங்களை பலவீனப்படுத்துகிற செயலிழக்க செய்து கொண்டிருக்கிற எல்லா நோக்கிரிமையும் சுட்டரிக்க அவரால் முடியும். அவர் தழும்பினால் நீங்கள் குணமாவீர்கள். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பயணிங்க. நம்பிக்கையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். அவரை துதித்து பாட ஆரம்பிங்க. அவரை நோக்கி செபிக்க ஆரம்பிங்க. அவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற திருச்சபைக்கு தொழுது கொள்ள போங்க. ஓய்வு நாளில் அவரை தொழுது கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது போல அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார். அந்த வார்த்தைகள் தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும். அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். என் அன்பு சகோதரியே, இந்த தியான வேளையில் ஆண்டவராக்கி இயேசு பர்த்திமேயு குருடனை அழைத்தார். அவன் ஓடோடி வந்தான். 51ஆம் வசனம் 52ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். நான் பார்வை அடைய வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்தான். ஆண்டவரை மையப்படுத்தி அவனை பின் சென்றான் என்று பார்க்கணும். என் அன்பு சகோதரியே, ஆண்டவரத்தில் நன்மை பெற்ற நீ ஆண்டவரை பின்பற்று. ஆண்டவருடைய அடிசுவர்களை பின்பற்றுங்கள். ஆண்டு வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதங்களை செய்வார். இந்த 2025ஆம் ஆண்டு தபசு காலத்தின் 20வது நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தபசு காலங்களின் 20வது நாளில் இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிற, பெரியோர்களுக்காக செபிக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக செபிக்கிற, ஒவ்வொரு சபைக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்கிறீர்கள் என்பதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. எல்லா விதமான வியாதியின் கூறுகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறேன். வியாதியின் படுக்கையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை எழும்பி நடக்க வைங்க. எல்லா விதமான பிசாசின் கிரியைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் பலப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்தால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சமாதானத்தை வைங்க. ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானத்தை வைங்க. சுவாமி, நீர் அற்புதத்தின் தேவன்.
உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெறட்டும். உடைய வார்த்தைகளை படித்து அதன்படி தியானிக்க, அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருடைய வாழ்வும் அற்புதங்களை செய்யும். உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கும் பொறுப்படுது. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் உடைய பிள்ளைகளோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென்.